வலிக்குது வலிக்குது. இங்கே சார் மாமாவோட வரதுலயே நான் உடஞ்சு போயிட்டேன். சும்மா இருக்க மாட்டீங்களா? அம்மா அம்மா ப்ளீஸ்மா, அப்பாக்கு எதுவும் ஆகாதுமா. நீங்க இப்படி பதட்டமா இருக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. கொஞ்ச நேரம் உட்காருங்க. இல்லடி, டாக்டர் வெளியில வந்து அவருக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்ற வரைக்கும் என்னால முடியாது. அப்புறம் தான் நான் நிம்மதியா இருப்பேன். வா. அக்கா அங்க பாரு. எமர்ஜென்சி எங்க? சார் சுரேஷ் சார் அங்க இருக்காங்க. அத்தைய டென்ஷன் ஆக்கிறதுக்குனே அவளை கூட்டு வரான் பாத்தியா? இவன் வந்ததுமே அப்புறம் கூட்டுவானே. டாடி 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 என்னாச்சு டாடிக்கு? அண்ணா வலிக்குது. டாடி டாடிக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஐயோ சூர்யா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியாம நின்னுட்டு இருக்கோம். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குடா. இது எப்படி எப்படி இப்படி ஆச்சு? இப்படி டாடி அசால்ட்டாலாம் இருக்க மாட்டாரு. எப்படி இப்படி ஆச்சு? ஏன் மாப்பிள்ள, அவரே வலியில துடிச்சிட்டு இருக்கும்போது இது எப்படி நடந்துச்சு, என்ன பொசிஷன்ல நீங்க விழுந்தீங்க, மறுபடியும் ஒரு வாட்டி விழுந்து காட்டுங்க, இப்படி எல்லாம் கேட்க முடியாதுப்பா. என்ன என்ன மறைக்கிறான்? லாஜிக்கா பேசினாலே யாருக்கும் பிடிக்காது. ஐயோ கடவுளே, ஐயாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. டேக் கேர் சார். டாக்டர் டாக்டர் இப்ப ரிலாக்ஸ் எப்படி மேடம், இருக்கு? ரிலாக்ஸ். கீழே விழுகும்போது கையை ஊனி இருக்காரு போல, அதனால ஷோல்டர்ல லேசா தசப்பசிக்கு இருக்கு. அவ்வளோதான், நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. டாக்டர் வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லை, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபிசியோதெரப்பியில் எக்ஸசைஸ்லாம் கொடுக்க சொல்லியிருக்கேன். பெயின் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். அது வரைக்கும் கஷ்டப்பட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது. ரொம்ப அசைவெல்லாம் கொடுக்காம பார்த்துக்கோங்க. இன்னும் 1 ஹவரில் அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். அப்ப அப்பாவை பார்க்க போலாமா டாக்டர்? பார்க்கலாம். ஆனால் ஒரு 5 நிமிஷம் உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே.